Greetings language enthusiasts, it's me Yamuna, your English trainer. Welcome to Smart Kids, learning English through Tamil. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட டே டு டே லைஃப் இங்கிலீஷ் கான்வர்சேஷன்ல காமனா யூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தாங்க. இன்னைக்கு கிளாஸ் எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா வீக்கெண்ட்ஸ், ஃபேவரட் மியூசிக், ஷேரிங் தாட்ஸ் ஆன் மூவிஸ் அண்ட் வெதர். உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை மேம்படுத்தி உங்கள் எவ்ரிடே இங்கிலீஷ் டயலாக்ஸை நல்லா கான்ஃபிடென்ட்டாக பில்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ் இங்கிலீஷ் லேர்னர்ஸ்க்கான பர்ஃபெக்ட் வீடியோஸ்னே சொல்லலாம். எஸ், this video is your key to mastering natural and fluent English. English question and answer class 1. இன்னைக்கு கிளாஸில் நம்ம 25 set of question and answers தாங்க பார்க்க போகிறோம். ஷோர் இன்னைக்கு கிளாஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு கிளாஸ் தொடர்ந்து பாருங்கள். இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா how are you today? இதுக்கு பதில் நான் நல்லா இருக்கேன், நன்றி. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா I am doing well, thank you. 2. Did you have a good weekend? உங்கள் வீக்கெண்ட் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்போல, அதுதாங்க. இதுக்கு எப்படி சொல்லலாம்னா yes, it was great. ஆமாம், அது சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் மியூசிக் பிடிக்கும் அப்படிங்கிறத எப்படி கேட்கலான்னா வாட்ஸ் யுவர் ஃபேவரட் டைப் ஆஃப் மியூசிக்? ஐ என்ஜாய் பாப் மியூசிக். அப்படின்னா நான் பாப் இசையை ரசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நம்ம காமனாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம் இல்லையா, இப்போ சமீபத்தில் வந்த படத்தை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி கேட்கலான்னா ஹேவ் யூ சீன் தி லேட்டஸ்ட் மூவி? நோ, நாட் எட். இஸ் இட் குட்? அப்படின்னா இன்னும் இல்லை, அது நல்லா இருக்கா அப்படின்னு அர்த்தங்க. அடுத்தது நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க்? இதுக்கான பதில் எஸ், ஐ கம்ப்ளீட்டட் இட் எஸ்டர்டே. ஆமாம், நான் நேற்றே முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். 6th, ஆர் யூ a மார்னிங் பர்சன்? நீங்கள் ஒரு காலை நபரா? அதாவது நீங்கள் மார்னிங்கில் ஆக்டிவாக, அலர்ட்டாக, எனர்ஜெட்டிக்காக, சுறுசுறுப்பாக இருப்பீங்களா அப்படின்றது தான் கேள்வி. அப்போ இதுக்கான பதில் என்ன? நோ, ஐ ப்ரிஃபர் ஈவினிங்ஸ். இந்த பதிலுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நான் மாலை நேரத்தை தான் விரும்புகிறேன். அதாவது நான் ஈவினிங் டைமில் தான் நல்லா ஆக்டிவாக, எனர்ஜெட்டிக்காக, நல்லா எந்தூசியாஸ்டாக எதாக இருந்தாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தங்க. நெக்ஸ்ட் 7th one, do you like to travel? நீங்கள் பயணம் செய்ய விரும்புகிறீங்களா? எஸ், ஐ லவ் எக்ஸ்ப்ளோரிங் நியூ பிளேசஸ். ஆமாங்க, எனக்கு புதுசு புதுசாக இடங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் ரொம்ப விரும்புவேன் அப்படின்ற மாதிரி மீனிங். நெக்ஸ்ட் 8th one, how's the weather today? நம்ம கேட்போம் இல்லையா, இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்குது, இன்னைக்கு வானிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம்ல, அதுதாங்க. இட்ஸ் sunny and warm. இது வெயிலா மற்றும் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 9th one, can you pass me the salt please? தயவு செஞ்சு அந்த உப்பை எனக்கு எடுத்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இதுக்கான பதில் ஷா, ஹியர் யூ கோ. நிச்சயமா, இதோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதாங்க. அடுத்தது ஒரு காமனான கொஷின் தாங்க. வாட்ஸ் யுவர் ஃபேவரட் கலர்? உங்களுக்கு பிடிச்ச நிறம் என்ன? நார்மலாக ஐ லைக் ப்ளூ அப்படின்னு சொல்லாமல் ஐ ரியலி லைக் ப்ளூ அப்படின்னு சொல்லி பழகுங்க. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நீலம், அதாவது ப்ளூ அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் உங்களோட டே டு டே லைஃப் கான்வர்சேஷனில் ஆட் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களோட லாங்குவேஜ் ரொம்ப எஃபெக்டிவாக மாறிடுங்க. நெக்ஸ்ட் 11th one, டிட் யூ கேட்ச் தி பஸ் ஆன் டைம்? சரியான நேரத்துக்கு பஸ்ஸை பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்போல, அதுதாங்க. எஸ், ஐ மேட் இட் ஜஸ்ட் இன் டைம். ஆமாம், நான் அதை கரெக்டான நேரத்தில் பிடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். 12th one, have you ever tried tender coconut gyr? நீங்கள் என்னைக்காவது இளநீர் பாயாசம் சாப்பிட்ருக்கீங்களா? இதுக்கான பதில் நோ, ஐ haven't. இஸ் இட் குட்? இல்லை, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, அது நல்லா இருக்குதா அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்களோட டே டு லைஃப் கான்வர்சேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய யதார்த்தமான வாக்கியங்கள் உங்களுக்கு வேணும்னா, தொடர்ந்து வேணும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் பண்ணையும் கிளிக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 13, are you a coffee or a tea person? கேள்வி என்னன்னா நீங்கள் காஃபி அல்லது டீ குடிப்பவரா அப்படின்னு அர்த்தம். இதோட பதில் ஐ ப்ரிஃபர் காஃபி.
நான் காஃபி விரும்புகிறேன், நான் காஃபி தான் குடிப்பேன் அப்படின்னு அர்த்தங்க. 14th one, did you watch the news this morning? இன்னைக்கு காலையில் செய்தி பார்த்தீங்களா அப்படின்னு கேள்விங்க. இதுக்கான பதில் என்னன்னா no, I missed it. anything important? இல்லை, நான் அதை பார்க்க தவறிட்டேன். ஏதாவது முக்கியமானதா அப்படின்னு கேட்குறதா மீனிங்க. நெக்ஸ்ட் 15th one, do you have any plans for the weekend? இந்த வீக்கெண்டுக்கு நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதாங்க. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா not yet, just taking it easy. இன்னும் இல்லை, என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண வேண்டியதான், எந்த ஒரு பிளானும் இல்லை அப்படின்னு நம்ம யதார்த்தமாக சொல்லுவோம் இல்லையா, அதுதாங்க not yet, just taking it easy. Next 16th one, have you met my friend before? இதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதாங்க. இதுக்கான பதில் என்னன்னா no, this is our first time meeting. இல்லை, இதுதான் முதல் சந்திப்பு அப்படின்னு அர்த்தங்க. நெக்ஸ்ட், did you enjoy the party last night? நேற்று நைட்டு நடந்த அந்த பார்ட்டியை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், it was a lot of fun. ஆமாம், அது ரொம்ப வேடிக்கையாக ஃபன்னாக இருந்துச்சுன்னு பதில் சொல்கிறாங்க. 18th one, can you recommend a good book? இதோட மீனிங் என்னன்னா ஒரு நல்ல புத்தகத்தை பரிந்துரைக்க முடியுமா. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோர், பார்த்திபன் கனவு இஸ் அ கிளாசிக். நிச்சயமா, பார்த்திபன் கனவு ஒரு கிளாசிக்கான ஒரு பழமையான ஒரு புத்தகம். அதாவது அந்த புத்தகத்தை நீங்க படிங்க அப்படின்ற மாதிரி பரிந்துரைக்கிறாங்க. நெக்ஸ்ட் 19th one, are you good at cooking? நீங்க நல்லா சமைப்பீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதாங்க. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஐ கேன் மேனேஜ் a few dish. ஏதோ ஓரளவுக்கு சில டிஷ்ஷஸை ஓரளவுக்கு நான் செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதாங்க ஐ கேன் மேனேஜ் a few dishes. நெக்ஸ்ட், அடுத்தது நம்ம காமனாக கேட்போம் இல்லையா, யாரையாவது ரொம்ப நாள் கழித்து பார்த்தா உங்கள் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதாங்க how is your family doing? உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னு அர்த்தம். they are all doing well, thank you. அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, நன்றி அப்படின்னு அர்த்தங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கிளாஸ் தொடர்ந்து பாருங்க. 21, did you get a chance to exercise today? இன்னைக்கு எக்ஸசைஸ் செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? Yes, I went for a jog this morning. ஆமாம், நான் இன்னைக்கு காலையில் ஜாகிங் போனேன்னு அர்த்தங்க. 22, do you prefer texting or calling? உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது, அதாவது மெசேஜ் அனுப்புறது பிடிக்குமா இல்லை கால் பண்ணுறது பிடிக்குமா? ஐ லைக் டெக்ஸ்டிங் மோர். எனக்கு மெசேஜ் பண்ணுறது அல்லது மெசேஜ் அனுப்புறது தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க பதில். 23, ஆர் யூ a dog person or a cat person? இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய் பிடிக்குமா இல்லை பூனை பிடிக்குமான்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா ஐ லவ் டாக்ஸ். எனக்கு நாய்களை பிடிக்கும், நான் நாய்களை தான் விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. 24, did you have a busy day at work? நீங்கள் இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருந்தீங்களா வேலையில் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், it was quite hectic. ஆமாம், இன்னைக்கு ஒரே பரபரப்பாகவே இருந்துச்சு அப்படின்னு பதில் சொல்கிறாங்கங்க. And here is your last set. What's your favorite season? உங்களுக்கு பிடிச்ச சீசன் எது? I love autumn. எனக்கு இலையுதிர்காலம் ரொம்ப பிடிக்கும், நான் அதை தான் விரும்புகிறேன் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. So, this is the end. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். இங்கிலீஷ் கொஷின் அண்ட் ஆன்சர் கிளாஸ் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிட்டீங்க. நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரிங்க, உங்களோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியை இன்னும் ரிஃபைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நாம் கொடுக்கக்கூடிய இந்த டே டு டே லைஃப் கான்வர்சேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த சென்டென்சஸ் உங்கள் எல்லாத்துக்குமே காமனாக இருக்கக்கூடிய கிளாஸஸ் தாங்க. சப்ஸ்கிரைப் now to access a wealth of educational content designed to make your English language learning journey enjoyable and effective. Whether you are here for practical phrases, grammar insights, or cultural nuisance, Smart Kids Learning English through Tamil is a comprehensive resource
Let's learn, grow and master English together. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்மார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் தி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thanks for watching. இன்னும் நீங்க நிறைய கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுல ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சர்க்கிள் டச் பண்ணி சேனலை விசிட் பண்ணுங்க. அங்க உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப் பண்ணக்கூடிய வீடியோஸ் அன்லிமிட்டடா காத்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's me Yamuna, your English trainer, signing off. Until then, happy learning.